அவர் ஒர்க் பண்ணுறதை பார்க்குற போது ஆச்சரியமாக இருந்தது. 60 மணி நேரம் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக தூங்காமல் நடித்தோம். பாடி எவ்வளோ டயர்டாக இருக்கும். அது தூக்கம் வரும் பாருங்க, குண்டூசி எடுத்து குத்திடுவோம் உடம்புல. தூக்கம் வருதே, செத்தால் இந்த மேலே தான்டா சாகணும். அப்போ நான் ஒரு சாதிக்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம மேடை ஏறிட்டோம். அங்கே போயிட்டு நம்ம வந்து தூக்கம் வருது எல்லாம் பண்ணக்கூடாது. உடம்பு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி அப்படியே நடுங்க உள்ள. ஆனால் நாங்கள் வெளியில் காட்டிக்க மாட்டோம். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு பிரேக்குக்கும் வந்து டீ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. டீயை குடிச்சு பாடியை வார்ம் அப் பண்ணிக்கிட்டு, அது என்ன சொல்கிறேங்க, அது ஆனந்த கண்ணீர் வந்துச்சு எனக்கு. வந்து ஸ்டாண்டிங் ஓவேஸ் ரெண்டு கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. கண்ணீர் விட்டேன் இந்த இடத்துல, எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு. ஒரு மதிய நேரத்தில் ஒரு மந்தக்கல்ல நடக்குது. உட்காந்து அவர் டீ சாப்பிட்டு எங்களை டயலாக் பேசணும். மம்முட்டி சார் பார்த்தாரு. அந்த படத்தில் என் பேர் மண்டையா. ஏன் மண்டையா பாடுவேன்னாரு. பாடுவே சார். செவந்த நெத்தியில செவக்காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே பொட்டாகத்தான் நெத்தியில என்னை எடுத்து நிப்பாட்டினேன். லிஜோ சார் சார் எந்த சாங் புல்லரிச்சு அப்படின்னாரு. வெற்றிமாறன் சார்கிட்ட பசங்க கேட்டிருக்காங்க, இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, இவர் பாடம் நடத்துறது நல்லா இருக்கா அப்படின்ன உடனே பசங்க நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. அந்த மாணவர்கள் வந்து கடைசியாக குறும்படம் எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 2 குறும்படம் நடித்தேன். பார்த்து பாராட்டு கொடுத்தாரு. நல்லா பண்ணுறீங்க, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருக்குது அப்படின்னாரு. சரிங்க சார். அவருடைய அடுத்த படம் தளபதி விஜய் அவர்களுடைய 69வது படமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா? நம்பிக்கை இருக்குது. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. ஸோ முதல்ல படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தனியாக காமெடி ட்ராக் கிடையாது, லவ் எல்லாம் கிடையாது. மிஸ் ஆனால் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. படத்தில் சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை, பாட்டு இல்லை, டான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்கல்ல. ஸோ இவ்வளோ ரிஸ்க்காக அந்த படத்துடைய டைரக்டர் ஒரு களத்தில் இறங்குறாரு அப்படின்னா அவருடைய வேலை வந்து எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துருப்பீங்கல்ல, அவருடைய ப்ராசஸ் சொல்லுங்களேன், எப்படி ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு. அவர் ஒர்க் பண்ணுறதை பார்க்குற போது ஆச்சரியமாக இருந்தது. தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க. அவர் இயக்குனர் சிதம்பரம் அவர்கள் கண்ணு ரெட்டாக இருக்கும், பாடி எவ்வளோ டயர்டாக இருக்கும். நான் கேட்பேன், சார் ரொம்ப டயர்டாக இருக்கேன், ப்ராஜெக்ட்டு இது நல்லா போகணும், நல்லா பண்ணணும், தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னாரு. இந்த படத்தில் நடித்த 11 அந்த நண்பர்கள் சரி, நாங்கள் தமிழ்லேருந்து போன ஆர்டிஸ்ட்டு நாங்களும் சரி, யாருமே சோட போகலை. இந்த 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 ப்ராஜெக்டை 100% பெர்ஃபெக்டாக வர்றதுக்காக எங்களுடைய உழைப்பை 1% கூட குறைச்சி, நாங்கள் 100%ல் 1% கூட குறைக்கலை. எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அதை கொடுத்தோம். அவங்க ஒர்க்கை நாங்கள் பார்க்குறோம் இல்லையா, அதை பார்த்து ஏன்னா அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லி நாங்களும் எங்களோட முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். 4 மணி நேரம் தான் தூங்கணும். அங்கே ஷூட்டிங் போனதுலேருந்து 4 மணி நேரம் தான் நைட் தூக்கம். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க். ஆனால் அந்த 4 மணி நேரம் தூக்கம் கெட்டாலும் அங்கே மறுநாள் ஷூட்டிங் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வருவோம். செட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு வரி, ஆமாம் இதை நல்லா பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த எனர்ஜியோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ டயர்ட் இருந்தாலும் அதை ஒரு நிமிஷம் கூட வெளில காட்டிக்கல. அடுத்து என்ன அந்த ஒரு எனர்ஜியை பார்க்கும்போது அதுக்கு ஈக்குவலாக நம்மளும் கொடுத்தாகணும்ல, அப்போ தான் அது சரியாக வரும்னு சொல்லி நாங்களும் மகிழ்ச்சியாக ஒர்க் பண்ணோம். உங்கள் கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் தான் ஒரு படத்துடைய டேர்னிங் பாயிண்ட்டு. நீங்க மட்டும் சாப்பிட போகல அப்படின்னா எந்த அசம்பாவிதமும் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். தியேட்டர்ல கூட 2 பேர் கத்துறாங்க, ஐயோ செக்யூரிட்டி கார்டு எங்கேயா போனீங்க அப்படிங்கிற மாதிரி சரியான சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த கதையை சொல்லும் போது நீங்க வந்து கேரக்டர் தான் டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கறதெல்லாம் உணர்ந்தீங்களா? எப்படி இருந்துச்சு? எனக்கு கதை முழுசா சொல்லலை. ஆரம்பத்தில் போகும்போது எஸ்ஸீனை மட்டும் தான் சொன்னாங்க. கதை முழுசா சொல்லியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் கதையில் ட்விஸ்ட் என்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் கெஸ் பண்ணியிருப்பேன். அப்போ நான் நடிக்கிற போது அந்த சீன் சொல்கிற போது நான் கெஸ் பண்ணலை. ரைட், இந்த சீன் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சீனை மட்டும் தனியாக ஒரு லொக்கேஷனில் எடுத்தாங்க. நான் சாப்பிட்ற போட அந்த போர்ஷனை குமுளியிலிருந்து ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனால் குட்டிக்கணம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. ஓகே, அங்கே வந்து எடுத்தாங்க. இது கொச்சின்லையும் கிடையாது, கேரளாவிலையும் கொடைக்கானலையும் கிடையாது. இது குமிளி பக்கத்தில் குட்டிக்கானம்னு ஒரு தனி பகுதி, அங்கே எடுத்தாங்க. அது வந்து ரெயின் ஷாட்டில். இப்போ இந்த படம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீன் வந்து அந்த மழையிலேயே இருக்கும். முக்கியமாக அவர் வந்து அந்த கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அந்த மழை தான் பெஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க கன்சிடர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர்ஸ் வந்து அவ்வளோக்குள்ள நடிச்சிருப்பாங்க. அந்த தண்ணி சீன் வந்து தண்ணி அந்த குழிக்குள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே விழுந்து அதை பிடிப்பாங்கல்ல. அப்போ நீங்க வந்து கம்பெடுத்துட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிளம்புங்கடா அப்படின்னு நீங்க அடிப்பீங்க. அந்த சீன் அப்போ ரெய்னிங் வந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த ரெயின் ஷாட்ல நீங்க எத்தனை நாள் நடிச்சீங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா நாங்கள் மழையில் நனைஞ்சுக்கிட்டே ஷாட்டு மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, செட்டுக்குள்ளேயும் மழை, இவங்க ரெயின் ஷாட்டு, செட்டுக்கு வெளியிலையும்
பேய் மழை பெய்யுது. அந்த மலைக்கு இது பரவாயில்ல. அது அந்த மலைக்கு இதுவே பரவாயில்லன்ற நாங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு 2 வாரமாக நாங்கள் வந்து உள்ளே நினச்சிக்கிட்டு நடித்தோம். அதுலேயும் வந்து எனக்கு வந்து கொடுத்த அந்த சொட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜர்க்கின், அது ரொம்ப ஹார்டானது. நீரை வந்து நல்லா தக்க வச்சுக்கிடுச்சு, உறிஞ்சு. நான் போட்டுக்கிற ஷூ முதல் ஃபுல்லாக தண்ணி, ஃபுல்லாக பேண்ட் ஷர்ட்லாம் ஃபுல்லாக தண்ணி. உடம்பு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி அப்படியே நடுங்க உள்ள. ஆனால் நாங்கள் வெளியில் காட்டிக்க மாட்டோம். அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு. 2 வாரமாக அந்த ரெயின் ஷாட்டு, ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு பிரேக்குக்கும் வந்து டீ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. டீயை குடிச்சு பாடியை வார்ம் அப் பண்ணிக்கிட்டு போவோம். அங்கே அவங்க கண்டினியூட்டி பார்த்த விஷயம் இருக்குது பாருங்கள், ஸோ எக்ஸலண்ட்டு. ஒரு ஷூவில் சின்ன மண், சகதி, கரை, செடி செத்த ஒட்டுறதுலேருந்து, உடம்புல தண்ணி ஏதாவது இல்லாமல் போச்சுன்னா அவங்க ஸ்ப்ரே பண்ணுறதுலேருந்து, பேக்ரவுண்ட் ஷாட்டில் அங்கே பாறைகளில் பின்னாடி ஷாட்டில் அது தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. நான்ஸ்டாப்பாக அந்த ஒர்க் போச்சு. 15 நாளும் நாங்கள் நடித்த அந்த மலை ஷாட்டில் அது போச்சு உள்ள. அவ்வளவு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் அது வந்து. நாங்கள் மட்டும் இல்லை, கூட நடிக்கிற எல்லா பேருமே தான். அதுலேயும் சௌபின் சார்லாம் பாட்டில் கொண்டு வந்து ஊற்றிக்கிடுவார் உடம்புல வந்து, சில்லு வாட்டரை ஊற்றி நடிப்பார். அதே போல் எங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வாலண்டியராக வந்து என்ன பண்ணுவாங்க, ரெயின் ஷாட் ரெடி டேக் ஆக்ஷன் உடனே ரெயின் கொட்டுங்க இல்லைங்களா, போய் நான் ஃபஸ்ட்டு ரெயினை நின்றுவேன், உடம்பு பூரா ஈரமாக்கிடுறது. ஈரமாக்கிட்டு ஓகே கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது, ரெடி, ஓகே சார் அப்படின்றது. உள்ள அவ்வளவு குளிர் ஏற்பட்டாலும் அதை வெளிக்காட்டாமல் தான் நடித்தோம். அது வெளியிலையும் மழை. அந்த ஷாட்டு ஓகே, ஒரு டேக் முடித்த உடனே டக்குன்னு ஓடி போய் என்ன பண்ணுவோம்னா, அங்கே ஏசிலாம் வச்சுருந்தாங்க அந்த செட்டுக்குள்ளே. கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடத்துல பெரிய பெரிய ஏசி. ஏன்னா காற்று வேணும் இல்லையா, அந்த ஏசிக்கு வெளியில் பின்னாடி அந்த ஃபேன் சுற்றும் பார்த்தீங்களா, அங்கே கொஞ்சம் சூடாக இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அங்கே தான் காய போடுவோம், கொஞ்சம் உடம்பை காட்டி இப்படி வாட்டி நிற்போம். ஸோ ஒவ்வொரு பிரேக்கும் அங்கே போய் சேர போட்டு உட்காந்துரும். அப்படி ஒரு நீங்கள் மலையாள படங்கள்ல தொடர்ச்சி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மம்முட்டி சார் கூட நடிச்சிருக்கிறீங்க, நண்பகல் நேரத்து மயக்கம் நடிச்சிருக்கிறீங்க. ஸோ அவருக்கும் உங்களுக்கான காம்பினேஷன் ஷாட்லாம் இருந்திருக்கும்ல. ஸோ ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அந்த படத்தில்? நடந்துச்சு. நான் அடிப்படையில் ஒரு நாட்டுப்புற பாடகர். ஒரு ஷாட்டு ஒரு மதிய நேரத்தில் ஒரு மந்தக்கல்ல நடக்குது. உட்காந்து அவர் டீ சாப்பிட்டு எங்களை டைலாக் பேசணும் மம்முட்டி சார். ஒரு டீ பிரேக்கு உட்காந்து அவர் உங்கள் மேலே திண்ணையில் உட்காந்துருக்காரு, நான் கீழே உட்காந்துருக்கேன். நம்ம வாய் சும்மா இருக்காதே, நம்ம பாடகர்னால ஒரு பாட்டை சும்மா இருக்காது ஒரு பாட்டு ஒன்று முணுமுணுத்துட்டு இருந்தேன், ஒரு ஃபோக் சாங். பார்த்தாரு. அந்த படத்தில் என் பேர் மண்டையன். மண்டையா பாடுவேன்னாரு. பாடுவேன் சார் அப்படின்னு. தமிழ் பாட்டு பாடுவேன், பாடுனார். ஒரு பாட்டு பாடி காமிச்சேன். மலையாள பாட்டு பாடுவீங்களா அப்படின்னாரு. பாடுவேன் சார் அப்படின்னு. பாடுனார். டைரக்டர் அங்கே நிற்கிறாரு, லிஜோ ஜோஸ் பெல்லிசேரி சார். அந்த பக்கம் தேனி ஈஸ்வர் அண்ணன் அந்த பக்கம் நிற்கிறாங்க. நடுவில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி சரி பாடுறேன் சார் அப்படின்னு சொல்லி மலையாள பாட்டு பாடினேன். உணருமீ கானம் உருகுமின் உள்ளம், நீ ஸ்நேகலாலனம், நீ நீந்தும் சாகரம். உணருமீ கானம் உருகுமின் உள்ளம். இது பல்லவி. சரணமும் பாடினேன். கீழும் நுண்ணி தரகள் தோறும் கிளி கொஞ்சலிண்டே மணிகள் மரணில்ல எங்க நம்மின் மலர்பாதம் பெய்த புலகம். எங்கினே என்னே காண்பும் ஞான் நின்னில் விடர்ந்து மறுபூவின் எரிவெயிலும் பூக்கள். நிப்பாட்டினேன். லிஜோ சாஸ்திரம் சார் எந்த சாங் புல்லரிச்சு அப்படின்னார். தேனி ஈஸ்வரன் இப்படி பக்கத்தில் வந்தாங்க. என்ன சார் இப்படி பாடுறாரு. உடனே லிஜோ சார் அந்த அவர் ஆகச்சிறந்த கிரியேட்டர்ன்றதை அங்கே ப்ரூவ் பண்ணார். சீனவே மாற்றினார். அந்த சீனை சாதாரணமாக அவர் டீ குடிச்சிட்டு மம்முட்டி சார் எனக்கு வந்துட்டு டைலாக் பேசணும். அந்த சீனை உடனே மாற்றி சித்திரை நீ பாடுற, அவர் டான்ஸ் ஆடுறாரு. சீனை அப்படியே மாற்றினார். சரி ஒரு ஃபோக் சாங், நீ ஃபோக் சாங் தானே, ஃபோக் சாங் பாட்டு அவர் டான்ஸ் ஆட்டும். படத்தில் அந்த பாட்டு தான் பாருப்பேன். செவந்த நெத்தியில செவக்காட்டு மண்ணு எடுத்து வச்சாலே பொட்டாகத்தான் நெத்தியில என்னை எடுத்து மனசும் ஒன்னா சேர்ந்த பின்னும் என்னடி அச்சம் பொன்னாலே தாலி ஒன்று செய்கிறது தானே மிச்சம். அப்படி பாடுவேன். அவர் டீ கப்பு வச்சுக்கிட்டு இப்படி ஆடுவார். இந்த ஷாட் இருக்கு பார்த்தீங்களா, யூடியூப்பில் ட்ரெண்டில் போச்சு இந்த ஷாட் மட்டும். இந்த சீனு
அவர் லிஜோ ஜோஸ் சார் வந்து இந்த ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார். யூடியூப்பில் ட்ரெண்டில் இருக்க நீங்கள் அப்படின்னு ரொம்ப மகிழ்வாக இருந்தது. கண்டிப்பா நீங்க வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதற்கான முயற்சி எடுத்ததற்கான காரணம் என்ன? வள்ளுவர் சொல்லுவார்ல, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. புகழோடு தோன்றணும், ஏதோ ஒன்று பண்ணணும். இப்போது எனக்கு சின்ன வயசுலேருந்தே நடிக்கிறதுல, பாடுறதுல, டான்ஸ் ஆடுறதுல ஆர்வம். எங்கள் தாத்தா வந்து ஒரு பாட்டுக்கார மொக்கைன்னு சொல்லுவாங்க, மதுரை உசிலம்பட்டி பக்கம். மைக் இல்லாத காலத்திலேயே அவர் பாடுனா 3 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும். அப்படிப்பட்ட தொண்டைக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன், ஹரிச்சந்திர மாயனகண்டம், சத்யவான் சாவித்திரி இந்த மாதிரி நாடகங்களில் பிரதான ரோலில் நடிக்கக்கூடியவர். அவர் தான் எனக்கு இந்த பேர் வச்சார். இது விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த கலைத்துறையில் சின்ன வயசுலேருந்து ஆர்வமாக இருக்கிறதுனால இதில் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம். 12th முடித்த உடனே எங்கள் ஊர் பக்கத்தில் மதுரை உசிலம்பட்டி, அந்த உசிலம்பட்டி பக்கத்தில் கருமாத்தூரில் திசைகள்னு ஒரு கலைக்குழு இருந்தாங்க. அந்த கலைக்குழுவில் போய் நான் சேர்ந்தேன். அங்கே தான் வந்து நடிக்க பாட கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த கலைக்குழுவில் எனக்கு குருவாக இருந்தக்கூடிய ரோசுமலன் தான் சொல்லி, தம்பி இந்த நாடகத்துறையில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணோம்டா, ஒரு பெருசாக ஒன்று பண்ணோம்டா அப்படின்னு சொல்லி அவருடைய முயற்சினால தான் கின்னஸ் சாதனை பண்ணலாம் வீதி நாடகத்தில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு 12 நாடகங்கள் வந்து எழுதி ஒரு மாதமாக பயிற்சி எடுத்துக்கிட்டு 1999 ஜூன் மாதம் மதுரையில் 60 மணி நேரம் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக தூங்காமல் நடித்தோம். 60வது மணி நேரத்தில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் வருகை தந்து அந்த நாடக கின்னஸ் நிகழ்வை அவர் தான் முடிச்சு வச்சார். அதை முடிச்சு வச்சுட்டு நேராக மதுரையில் கார்கில் நீதிக்காக ஸ்டார் நைட் நடக்குது, அங்கே போகிறாரு. அன்றைக்கி நைட்டு தான் நாங்கள் 60 மணி நேரத்தில் அன்றைக்கி நைட் நாங்கள் தூங்குகிறோம், அங்கே ஸ்டார் நைட் நடக்குது. பெரிய அனுபவம் இல்லையா? கண்டிப்பாக அது தூக்கம் வரும் பாருங்கள். குண்டூசி எடுத்து குத்திக்கிறோம் உடம்புல, தூக்கம் வருதே. செத்தால் இந்த மேலே தான்டா சாகணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு சாதிக்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம மேடை ஏறிட்டோம், அங்கே போயிட்டு நம்ம வந்து தூக்கம் வருது எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி குண்டூசி எடுத்து குத்திக்கிடுவோம். இந்த கிராமத்து பக்கம் செந்தட்டின்னு ஒரு காய் இருக்குது, அந்த காய் எப்படி தொட்டால் தேய்ச்சா அரிப்பு வரும். தூக்கம் வரும்போது அதெல்லாம் தேய்ச்சிக்கிடுவோம், சுரிஞ்சுக்கிட்டே நடிப்போம். பார்க்குற ஆடியன்ஸ் தெரியாது நாங்கள் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறது. அப்படி அந்த தூக்கத்தை போக்குறதுக்காக அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த கின்னஸ் சாதனையை பண்ணி முடித்தோம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறப்ப அதை சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அதற்கு பின்னாடி இருக்கிற வழி எனக்கு புரியுது. கண்டிப்பாக அங்கேருந்து உங்களுடைய பயணம் இப்போ யாரும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் கிடைச்சிருக்குல்ல. ஸோ இந்த கேப்ல நீங்க வந்து வெற்றிமாறன் கூட சேர்ந்து பயணிச்சிருக்கிறீங்க, அவருடைய இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்றீங்க, அவரோட சந்திப்புலாம் நடந்திருக்கும்ல. அவருடைய சந்திப்பு எப்படி நடந்துச்சு? எனக்கு அவரோட சந்திப்பு நேரடியாக நடக்கலை. அதாவது இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபில்ம் அண்ட் கல்ச்சுரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை வந்து இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் ப்ளஸ் வந்து அருட்தந்தை ராஜநாயகம், இப்போ சைதை துரைசாமி ஐயா இறந்தாங்க இல்லைங்க, வெற்றி துரைசாமி, இவங்க 3 பேர் தான் சேர்ந்து அதை வந்து நிகழ்த்தினாங்க, அந்த இன்ஸ்டியூஷன் நடத்தினாங்க. அப்போ வந்து அதில் பணியாற்றக்கூடிய என்னுடைய நண்பர் வந்து ஜான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ப்ரொஃபஸராக இருக்கார், டீனாக இருந்தார். அங்கே வந்து அவர் தான் வந்து ஃபோக்லோர் கிளாஸ் எடுக்கணும்னு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃபோக் ஆர்டிஸ்ட்டு, தமிழ் இலக்கியம் படித்த ஒரு தமிழாசிரியர். அங்கே வச்சு நான் எடுக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எடுத்து அங்கே வந்து கிளாஸ் எடுத்தேன். அதாவது தியரி வித் ப்ராக்டிக்கல். ஆட்டக்கலைகள் கற்றுக் கொடுப்பேன், பாடல்கள், பலகதைகள், பழமொழிகள், விடுகதைகள், நாட்டுப்புற நம்பிக்கைகள், வாழ்வியல் முறைகள் எல்லாமே கற்றுக் கொடுப்பேன். அப்போ என்னுடைய கிளாஸை வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட பசங்க கேட்டிருக்காங்க, யார் எந்த ப்ரொஃபஸர் நடத்துறது நல்லா இருக்குது, இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, இவர் பாடம் நடத்துறது நல்லா இருக்கா அப்படின்ன உடனே பசங்க நல்ல ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. ஐயா இவர் பாடம் நடத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படியா அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் சார் வந்து அவங்க மனைவி ஆர்த்தி அம்மா இருக்காங்க, அவங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ண வந்தாங்க மறுநாள். அவங்களும் ரசித்தாங்க, நல்லா பாடம் நடத்துறீங்களேன்னு. அப்புறம் அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே வந்து நீங்கள் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மாதிரி ஒரு இது பண்ணுங்கள், அங்கே போய் பண்ணேன். ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேட் ஆச்சு. இவரை வரவேற்கிறதுக்காக நான் பசங்களுக்கு நாட்டுப்புற கலைகள்லாம் கற்றுக் கொடுத்து, தப்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், இந்த ஆட்டக்கலையெல்லாம் கற்றுக் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சேன். ஒரு நல்ல மதிப்பு என் மேலே அவர் மேலே இருக்குது, எனக்கு நான் அவர் மேலே இருக்குது, அவரும் என் மேலே வச்சுருக்காரு. அந்த மாணவர்கள் வந்து கடைசியாக குறும்படம் எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க, அதில் ஒரு 2 குறும்படம் நடித்தேன். பார்த்து பாராட்டு கொடுத்தாரு. அப்படியா? நல்லா பண்ணுறீங்க, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருக்குது அப்படின்னாரு. சரிங்க சார், கிராமத்து ஆக்டிங் அப்படிதான் சார் இருக்கு அப்படின்னீங்களா? நாடகத்திலிருந்து வந்திருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. ரொம்ப மன மகிழ்வாக இருக்குது. ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளரோடு எங்கே ஒரு மூலையில் நம்மளும் கூட இருக்கோம் அப்படின்றதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அவருடைய அடுத்த படம் ஒருவேளை தளபதி விஜய் அவர்களுடைய 69வது படமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா, கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்களும்? இல்லைங்க, இது வரல, நீங்கள் சொல்லித்தான் இப்போ நான் கேட்குறேன். அது தெரியல, இன்னும் அப்டேட் எனக்கு தெரியல. ஆனால் நம்பிக்கை இருக்குது அவருடைய படைப்பில். நான் ஒரு ஃப்ரேம்லையாவது நான் இருப்பேன், வந்துடுவேன், நம்பிக்கை இருக்கு. ஸோ வாடிவாசல்ல இருப்பீங்கன்னு நம்பலாமா? வாடிவாசல் இந்த அழைப்பு வரும் மிக விரைவில். கண்டிப்பா. அதுவும் இந்த படத்தை அவர் பார்த்துட்டாருன்னா கண்டிப்பா அழைப்பு விடுத்துருவாரு. கண்டிப்பா. இந்த படத்தை பத்தி பேசும்போது இதை வந்து ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஒரு மலையாள படம் வந்திருக்குப்பா அப்படிங்கிறது தான் ஒரு பேச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னடா தமிழ் படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒன்றிட்டோம்ல. ஸோ நீங்க வந்து படம் எடுக்கும்போது என்ன இது மலையாள படம்னா தமிழ் படம் மாதிரியே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா? எனக்கு அவங்க அதிகமான ஆட்கள் அவங்க மலையாளிஸ் வந்து அவங்க ஒர்க்கில் இருந்து பேக்ரவுண்டு, அதாவது சினிமாவுக்கு பின்னாடி ஒரு ஒர்க் பண்ணுற காஸ்டியூம்லேருந்து எல்லாமே வந்து மலையாளிஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் தமிழ் ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் குணாப்பாறையில் அந்த அட்மாஸ்பியரில் நடந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கீழே இருந்து வத்திரக்குண்டு பக்கம் இருந்து ஆட்களை கூப்பிட்டு வந்து அப்படி நடங்கன்னு சொல்லி நடக்க வச்சாங்க. எனக்கு நான் என்ன நினச்சேன்னா, இது பாதி தமிழ் பாதி மலையாளம் அப்படி இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் போக 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 தமிழுடைய சீன் அதிகமாக இருந்ததுனால, ஐயோ இது தமிழ் படமா அப்படின்னு, தமிழ் தான் அதிகமாக இருக்கே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்புறம் படம் பார்த்த பிறகு தான் ரைட்டு, இது கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க தமிழ் படம் மாதிரி தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% தமிழ் தான் பேசுகிறாங்க. இயக்குனர் ஐயா சிதம்பரம் சார் சொன்னாங்க, இது தமிழ் படம் தான், அதில் கொஞ்சம் மலையாளம் சீன் இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு பெருந்தன்மையாக சொன்னார். இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும் எல்லாருக்கும். ஆமாம், ஏன்னா மலையாளம் பேசினாலும் தமிழில் புரிஞ்சிடும் இல்லையா. நாங்கள் இந்த டேரக்டரோ மற்ற ஆர்டிஸ்டோ சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து ஒரு செட் ஒர்க் அப்படின்னு. ஸோ அஜய் சார் வந்து அவ்வளோ அழகாக போட்டிருந்தார். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் லொக்கேஷனில் என்னென்ன கிடைக்குமோ அது அப்படியே அப்ரக்டாக உள்ளே போட்டிருந்தார்ல. நீங்கள் பார்த்த அந்த இடத்துல என்னடா இது இதெல்லாமா இருக்குது அப்படின்னு வியந்த விஷயம் என்ன? வியந்த விஷயம் என்ன சொல்கிறேன், நான் கொடைக்கானலில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அங்கே தான். நான் கொடைக்கானலில் ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்கூலில். அவங்க வந்து எனக்கு அங்கே நிறைய, நான் அந்த பகுதியில் எனக்கு பழக்கப்பட்ட பகுதி தான். அந்த கொடைக்கானல் குணா பகுதியில் தேவதாரு மரத்து இலைகள், யூக்கலிப்டஸ் மரத்து இலைகள், இந்த இலைகள்லாம் கொண்டு வந்து அங்கே கரெக்டாக பரப்பி வச்சுருந்தாங்க. அங்கே என்ன பூச்சி, இந்த ரயில் புழுன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி வண்டு மாதிரி ஊந்து போகும், அப்படியே ரயில் மாதிரி போகும், அந்த பூச்சியை கொண்டு ரயில் பூச்சி அதை கொண்டு வந்து அங்கே செட்டு வச்சுருந்தாங்க. அந்த பாறைகள் ஓரத்தில் அந்த மிஸ்ட்டு பட்டு சின்ன சின்ன பச்சை கலரில் பூஞ்சைகள் இருக்கும். அந்த பூஞ்சைகளை அப்படியே எடுத்து வந்து இங்கே மண்ணோடு எடுத்து வந்து வச்சு ஸ்ப்ரே பண்ணி அதை வளர வச்சாங்க. அதே போல் அந்த பாறைகளில் வந்து சின்ன சின்ன தாவரங்கள்லாம் வளர்ந்துருந்துச்சுங்க. அந்த தாவரத்தை அப்படியே கொண்டு வந்து இங்கே முளைக்க வச்சுருந்தாங்க. 3 மாதம் அதை அப்படி ஒரு குழந்தை, சும்மா தாவரத்தை வச்சா வளராது. அதுக்கான அந்த கொடைக்கானலில் அந்த தாவரம் வளர்வதற்கு என்ன ஒரு சீதோசன நிலை இருந்துச்சோ அந்த டெம்பரேச்சர் இங்கே மெயின்டைன் பண்ணாங்க. சரியான முறையில் வந்து ஏசி, குளிர்ச்சி, சரியான முறையில் வெப்பம், இது 2 கலந்து கொடுத்து அந்த தாவரத்தை அழகாக வளர வச்சாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நடப்பாதையில் நடந்து போகும்போது பழைய செருப்பு பிஞ்சது கிடக்கும், பீடி துண்டு கிடக்கும், சிகரெட் துண்டு கிடக்கும், சின்ன சின்ன இந்த மாதிரி இது கூட போட்டு வச்சுருந்தாங்க, எலும்புகள் அங்கே கிடக்கும். இப்படி ஆச்சரியமாக இருந்தது. எப்பா என்ன ஒரு கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் இந்த படம் தியேட்டரில் பார்த்தீங்களா? கண்டிப்பாக. நீங்கள் உங்களை தியேட்டரில் பார்த்த அந்த தருணம் அது என்ன சொல்கிறது, ஒரு நாங்கள் நடிக்கிற போது எங்களுக்கு தெரியல எப்படின்னு. நாங்கள் மானிட்டர் கூட பெருசாக பார்க்கல நடிக்கிற போது. ஏன்னா பார்த்தாலும் பெருசாக ஒரு இம்பேக்ட் இருக்காது. அப்படி சீனு பார்த்த உடனே கொஞ்சம் கண் அப்படியே வந்துட்டோம்டா அப்படியே போச்சு. பார்க்க அந்த சீனுக்குள்ளே மெல்ல மெல்ல என்னை இழுத்துட்டு போயிடுச்சு. அந்த இடத்துல பார்க்குறம்போது ஒரு ஜார்ஜ் மரியம் இல்லை தண்ணிக்குள்ளே வந்து, யோ என்ன நீங்கள் என்ன இங்கே நிற்கிறீங்க, போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவீங்க போல, என்னை வந்து கீழே விழுந்து வேணா இன்னுமா சாகாமல் இருப்பேன், செத்து போனவங்களுக்கு தண்ணி போனால் என்ன போகட்டி என்ன அப்படின்னா சொல்லி டயலாக் வரும். அவரோட பேசுகிற அந்த போர்ஷனு, அதை நான் சாப்பிட்ற அந்த போர்ஷனு, லாஸ்ட்டில் நான் அடைச்சிட்டு நின்றுட்டு போகிற அந்த போர்ஷனு, அப்புறம் ஃபஸ்ட்டு ஷாட்டு அங்கேருந்து வருவாங்க விசில் அடிச்சுக்கிட்டு, ஹேய் இது ஃபாரஸ்ட்னு தெரியாது, நான் தம் அடிச்சிட்டு கீழே போடு அப்படின்னே, சாரி சௌபின் சார் என்ன சாரி கேட்பார் அந்த சீனில் வந்து. திருப்பி போட்ட மாதிரி எடுப்பாங்க. எடுத்த பண்ணி திருப்பி எனக்கு கற்றுவாங்களா, ஏய் சத்தம் போடாமல் போங்க அப்படின்னு கட்டு. அப்படி என்ன நான் ரசித்தேன். நான் நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1500க்கும் மேற்பட்ட நாடகங்கள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நேரில் நான் பார்க்கல. இல்லை, இது படங்களில் பார்க்குறம்போது ஒரு ஒரு அகமகிழ்வு நம்ம மனசுக்குள்ளே நிகழ்து, சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் இதுக்கு முன்னாடி சில படங்கள் மலையாளத்தில் நடித்து வந்திருந்தா கூட அது நம்ம ஊரில் எவ்வளோ மக்கள் பார்த்தாங்கன்னு தெரியாது.
ஆனா இந்த படத்துல நீங்க நடிச்சு கைத்தட்டின பூரா நம்ம ஊருக்காரன், நம்ம ஆளு. ஸோ அந்த கைத்தட்டல் எவ்வளவு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அது என்ன சொல்கிறேங்க, அது ஆனந்த கண்ணீர் வந்துச்சு எனக்கு வந்து. கர்ச்சீப்பை என்ன ஸ்டாண்டிங் ஓவேஷன் நின்று கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்க. சில பேர் நான் கண்ணீர் விட்டேன், இந்த இடத்துல எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு. கர்ச்சீப் எடுத்துக்க அப்படியே கண்ணீரை தொடச்சிக்கிட்டே அப்படியே பார்க்குறேன். அப்பா இந்த அங்கீகாரத்தை ரசித்தர நீ இத்தனை நாளாக போகிறான்னு அப்படின்னு. அதை கண்ணீர் தான், கண்ணீரை விட வேறு ஒரு பதில் அதுக்கு நன்றி கார்டு எதுவுமே இல்லை. ரொம்ப அகமகிழ்வோடு கண்ணீர் வந்தது. அப்படியே அது கடந்த அந்த அதிர்வு ஒரு 3 நாள் எனக்குள்ளே இருந்தது. 3 நாளாக எனக்குள்ளே இருந்தது. அந்த சீனும் அந்த காட்சியும் அந்த கைதட்டலும் வந்து எனக்குள்ளேயே அப்படியே கூட்டுக்குள்ளே அப்படி புத்தி வச்சுக்கிட்டேன். ஜெயிச்சிட்ட மாறா அப்படி தோணுச்சா? கண்டிப்பாக 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 கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருடைய மனசும் ஒரு சின்ன பாராட்டுக்கு தான் இயங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்ற போது நம்ம உழைப்புக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் அந்த கைதட்டல் மூலமாக கிடைக்கிற போது அதை விட ஆனந்தம் என்ன இருக்குது நம்ம. நிச்சயமா உங்களுடைய பயணமும் இது தொடர்ந்து அடுத்தடுத்த கடந்து போகணும், நாங்கள் உங்களை திரையில பார்த்து மகிழணும் அப்படிங்கிறத எங்களுடைய எண்ணம். கண்டிப்பாக கண்டிப்பாக. மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றி. மிக்க நன்றி. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension.